ஆம் பிள்ளைகளே, நாம் கடந்த வீடியோவில் நேர்கோட்டுட சார்புகள் 6 விதமாக அமையும். 6 வகையான சார்புகளை பார்த்து அதற்குரிய வரைவுகளை வரையாமலே இவ்வாறு தான் அமையும் என்று நாம் பார்த்திருந்தோம். இன்று அந்த 6 வகையான சார்புகளும் நாம் அதற்குரிய ஆள்கூறுகளை கண்டு எவ்வாறு அமையுது என்று வரைந்து பார்ப்போம். முதலாவது y சமன் mx. இதில் வெட்டு துண்டுதாரில் இந்த சார்பு பாருங்க, வெட்டு துண்டு தராத ஒரு முதலாவது டைப் y சமன் mx. இதில் வெட்டு துண்டு தராததால நம்ம பார்த்தோம், அதில் வரைவு வந்துட்டு இவ்வாறு தான் செல்லும் என்று அனுமானித்திருந்தோம். உற்பத்தியினூடாக செல்லும் y அச்சு x அச்சு 0,0. இந்த உற்பத்தியினூடாகத்தான் செல்லும் என்று பார்த்திருந்தோம். இதில் படித்திறன் வந்துட்டு x அச்சின் நேர்த்திசையுடன் கூர்ங்கோணம் அமைக்கும் என்றும் பார்த்திருந்தோம். ஆகவே இப்பொழுது நாம் ஆள்கூறுகளை கண்டு இந்த ஆள்கூற்று தளத்தில் இந்த நேர்கோடு இவ்வாறு அமைதாண்டு பார்ப்போம். y சமன் mxங்க எம்முக்கு பதிலாக நம்ம உதாரணத்துக்கு y சமன் 2xங்கிற சார்புக்கு வரைஞ்சி பார்ப்போம் நேர்கோடு எவ்வாறு அமையுது. இப்போ இந்த புள்ளிகள் எக்ஸிட மறை 2லிருந்து நேர் 2 வரை நம்ம புள்ளிகள் எடுப்போம். ஆகவே மறை 2 மறை 1 0 1, 2 1 2. ஆகவே இந்த புள்ளிகளுக்கு எவ்வாறு அமையுது பார்ப்போம் வைட பெருமானங்கள். முதலாவது நாம் மறை 2 எடுத்தோம் என்றால் 2, இந்த எக்ஸுக்கு பதிலாக மறை 2 போடணும். ஆகவே தர மறை 2. பாருங்க, இது நேர், இது மறை. வெவ்வேறு குறிகள் பெருக்கப்பட்டால் விட வந்துட்டு மறையாக வரப்போகுது. ஆகவே மறை 4. ஆகவே எக்ஸின் மறை 2க்கு y வந்துட்டு மறை 4 எடுக்கும். ஆகவே 2 மறை 2 மறை 4 என்பது முதலாவது ஆள்கூறு. அடுத்து x சமன் மறை 1க்கு பார்ப்போம். சார்பு y சமன் 2x தான். இதுக்கு பதிலாக நாம் போட வேண்டியது பாருங்க, திரும்ப கொசு வந்துட்டு விளங்குதா வீடியோன்னு பாருங்க. அப்ப என்ன கொசு அதுல இருந்து கட் பண்ணுங்க தான். ஆகவே y சமன் 2x பாருங்க, y சமன் 2x. ஆகவே இந்த y சமன் 2xல x பெருமானம் மறை 1 பிரதியிடப்புறம் பார்ப்போம். எக்ஸுக்கு பதிலாக என்னத்தை போடணும்? மறை 1 போட போகிறோம். ஆகவே y சமன் வெவ்வேறு குறிகள் மறை 2 வரப்போகுது. ஆகவே x மறை 1 வைட பெருமானம் மறை 2ஆக வரப்போகுது. ஆகவே 2 புள்ளிட ஆள்கூறுகள் எடுத்துட்டோம். இது y வந்துட்டு y சமன் 2xல x பெருமானம் 0ஆக அமைய போகுது. ஆகவே 2 எக்ஸுக்கு பதிலாக 0 போடுவோம். 0 எதால பெருக்கினாலும் பெருமானம் 0ஆக வரப்போகிறது. ஆகவே வைட பெருமானம் x 0ஆக இருந்தால் வையும் 0ஆகத்தான் இருக்கு. ஆகவே இதுல இருந்து நம்மளுக்கு விளங்கிட்டு ஒரு புள்ளி வந்துட்டு பாருங்க 0 0. அப்ப உற்பத்தியினூடாக போற ஒரு புள்ளி இருக்கு. இப்ப நம்ம இந்த அனுமானித்து சரியா தான் வரப்போது போல இருக்கு. பார்ப்போம், அடுத்த புள்ளிகளை பார்ப்போம். 1 திரும்ப எக்ஸுக்கு பதிலாக 1 போடட்டோம். அப்ப குறிதான் மாறப்போகுதே தவிர இதுல குறிதான் எங்க இதுக்கு நம்ம 1 கெடுத்திக்கோம். இப்ப குறிதான் மாறுமே தவிர பெருமானம் மாறாது. அதே பெருமானம் தான் வரப்போகுது. பாருங்க, 2 தர 1 சமன் 2. அவ இங்க மறை 2 மறை 1 மறை 2 வருது. இங்க நேர் 1 நேர் 2 வருது, குறி மாறுது. அவ்வளவு. அடுத்து 2 y சமன் 2x பொதுவான இதை போட்டு எக்ஸுக்கு பதிலாக 2 போட போறோம். சமன் 4. ஆகவே வைட பெருமானம் x வந்துட்டு 2 எடுக்கும்போது 4 2 4ங்கிறது அதில் ஆள்கூறாக இருக்கும். இப்பொழுது ஆள்கூறு எல்லாம் கண்டுட்டோம். 5 புள்ளிகள் ஆள்கூறுகள் கண்டிக்கும். நம்மளுக்கு ஒரு நேர்கோடு வரைகிறண்டா 2 புள்ளிகள் இருந்தாலே காணும். ஆனால் நம்ம 5 புள்ளிகள் எடுத்திருக்கோம். 5 புள்ளிகளையும் ஆள்கூற்று தளத்தில் குறிக்க பெறும். புள்ளியை குறித்து போட்டு அந்த புள்ளிகளை இணைச்சோம்னா ஒரு நேர்கோடு வரப்போகுது. பார்ப்போம். முதலாவது ஆள்கூறு மறை 2 மறை 4. இப்போ முதலாவது எக்ஸில பெருமானம். அப்போ எக்ஸ் அச்சில் மறை 2 பார்ப்போம். எக்ஸ் அச்சில் மறை 2ன்னு கூட இன்னும் எக்ஸ் அச்சில் மறை 2, y அச்சில் மறை 4.
அப்போ இதுக்கு நேரம் வரணும், மறை 2க்கு நேரையும் மறை 4க்கு நேரையும் புள்ளி வரணும். இப்போ முதலாவது புள்ளியை குறிக்கிட்டோம். எக்ஸ் அச்சை ஃபஸ்ட்டு தேடணும், வைஹெச்சில் அடுத்து 2வது புள்ளியை வைஹெச்சில் தேடணும். மறை 2 4 மறை 4 குறிக்கிட்டோம். இந்த புள்ளி சரி. திரும்ப அடுத்த புள்ளியை பார்க்கணும். மறை 1 மறை 2. அப்போ எக்ஸ் அச்சில் மறை 1, வைஹெச்சில் மறை 2. ஆகவே புள்ளி எடுத்து வரப்போகுது. இப்போ 2வது புள்ளியையும் குறிக்கிட்டோம். 3வது புள்ளியை பார்ப்போம். அது உற்பத்தி புள்ளியாக இருக்கிறது. 2 அச்சுகளையும் பூஜ்ஜியமாக வரப்போகின்றது. ஆகவே 3வது புள்ளியையும் நாம் குறித்து விட்டோம். 3வது புள்ளி 0, 0ங்கிற புள்ளி உற்பத்தி புள்ளியாக இருக்கு. அந்த புள்ளியையும் குறிச்சிட்டோம். அடுத்ததை பாருங்க, 1 2 எக்ஸிர பெருமானம் 1, வைர பெருமானம் 2. ஆகவே இந்த அச்சிலை நேர்பெருமானம் எக்ஸிர நேர்பெருமானம் நம்மளோட வலது கை பக்கம் பார்த்தோம். இந்த வலது கை பக்கம் இருக்கு 1, எக்ஸ் அச்சில் 1, y அச்சில் நேர் 2. அவை கீழே வந்த மறையில் போகும், y அச்சு மேலே 2ல் போகும். ஆகவே பெருமானம் இவடுத்து அமைய போகுது. அடுத்த இறுதி புள்ளியை பார்ப்போம். இதையும் குறிச்சிட்டோம். இறுதி புள்ளி 2, 4 2 4 எக்ஸ் அச்சில் 2, y அச்சில் 4. பாருங்கள், எக்ஸ் அச்சில் 2, y அச்சில் 4. ஆகவே 5 புள்ளிகளையும் குறித்து விட்டோம். இந்த 5 புள்ளிகளையும் இணைத்து விட்டால் ஒரு நேர்கோடு வரப்போகுது. நம்ம நேர்கோட்டின் சமன்பாடு தான் பார்த்தோம். ஒரு நேர்கோடு ஒன்று உருவாக போகுது. பாருங்க, ஆகவே நாம் பார்த்தோம் y சமன் mxங்கிற பொதுவான வடிவம் இருந்துச்சுன்னா இவ்வாறு தான் நேர்கோடு உங்களுக்கு அமைய போகுது. எக்ஸ் அச்சின் நேர்த்திசையுடன் ஒரு கூறுங்கோணத்தையும் அது உற்பத்தி புள்ளியினூடாகவும் செல்வதாகவும் காணப்படும். y சமன் mxங்கிற பொதுவான வடிவத்தில் இருந்துச்சுன்னா பாருங்க, நம்ம ஏற்கனவே அனுமானித்திருந்தோம். அதே வடிவில் நமக்கு கோடும் வந்திருக்கு. அந்த நேர்கோடும் நேர்கோட்டின் முதலாவது வகை y சமன் mxஐ பார்த்து முடித்து விட்டோம். அதை நாம் அனுமானித்தவாறே அந்த நேர்கோடு அமைகிறது. அடுத்தது y சமன் மறை mx. அப்போ இந்த பொது வடிவத்துக்கு எவ்வாறு வரைவு வரைய போகுதுன்னா பாருங்க, y அச்சு x அச்சு மறை வந்துச்சுண்டா, படித்திறனுக்கு முன்னுக்கும் மறை வந்துச்சுண்டா அது விரிகோணமாக அமைய போகுது. எக்ஸ் அச்சில் நேர்த்திசையோட ஒரு விரிகோணத்தை ஆக்கக்கூடியதாக காணப்படும் விரிகோணம். அது உற்பத்தியினோட இதுவும் வந்து பாருங்க, வெட்டு துண்டு இல்லை, சி இல்லை. அப்போ இதுவும் வந்துட்டு உற்பத்தியினூடாக செல்லக்கூடிய கோடாகத்தான் இருக்கும். நாம் கடந்த வீடியோவில் அது இவ்வாறு செல்லும் என்று பார்த்திருந்தோம். உற்பத்தியினூடாக செல்லக்கூடிய ஒரு கோடு எக்ஸ் அச்சினோட நேர்த்திசையோட ஒரு விரிகோணத்தாக்கும். மறை வந்துச்சுன்னா விரிகோணத்தாக்கும். படித்திறன் நேராக காணப்பட்டால் குறுங்கோணமாக காணப்படும். ஆகவே இதற்கும் நாம் 5 புள்ளிகளை எடுத்து இதில் வரை இப்போ நம்ம வரைந்து பார்ப்போம். நம்ம அனுமானித்தது சரியா இருக்கான்னு வரைந்து பார்ப்போம். ஆகவே y சமன் மறை mx, mக்கு பதிலாக நாம் ஒரு பெருமானத்தை ஒரு y சமன் மறை 2x. ஆகவே நாம் பொதுவான ஒரு சார்பு ஒன்று எடுத்திக்கோம். y சமன் மறை 2xங்கிற சார்பை எடுத்தோம்னா இப்போது அந்த நம் அனுமானித்த அந்த வரைவு வந்துட்டு நம் புள்ளிகளை எடுத்து வரையும் போதும் அதே வரைவு வருதான்னு பார்ப்போம். y சமன் மறை 2x. அப்போ பெருமானங்களை பிரதியிடுவோம். எக்ஸுக்கு பதிலாக மறை 2 போடணும். பாருங்க, பெருக்குப்படுது, குறிகள் ஒரே குறிகள், மறை மறை. அப்போ 2 4 பெருமானம் 4, ஒரே குறிகள் பெருக்கப்பட்ட நேரில் வரப்போகுது. ஆகவே இது நேர் 4ஆக காணப்படும். நேர் 4. அடுத்து இதுக்கு கண்டுட்டோம், நேர் 4 மறை 2, நேர் 4. அடுத்து y சமன் மறை 2x. எக்ஸுக்கு பதிலாக எதை போடணும்? மறை 1 போட போகிறோம். y சமன் மறை 2 தர மறை 1. இப்பொழுதும் குறிகள் ஒரே குறிகள், மறை மறை குறிகள். ஆகவே குறி வந்துட்டு ஒரே குறிகள் பெருக்கப்பட்டால் நேராக வரப்போகுது. 2
2 பெருமானம் 2. சரியா பிள்ளைகளே? அப்ப இதுக்கு வந்துட்டு 2 வரப்போகுது. அப்ப முதலாவது ஆள்குறி என்றும் இரண்டாவது ஆள்குறி என்றும் அடுத்த ஆள்குறு 0. x 0 அடையும் போது வைட பெருமானத்தை பார்ப்போம். y சமன் மறை 2x சமன் மறை 2 தர எக்ஸுக்கு பதிலாக 0. 0 எதோட பெருக்கப்பட்டாலும் 0 தான் வரப்போகுது. ஆகவே மறை 2 தர 0 0. ஆகவே பாருங்க, உற்பத்தி புள்ளியினூடாக செல்ற ஒரு புள்ளி நம்மளுக்கு வந்துட்டு 0 0ங்கிற ஒரு புள்ளி ஒன்று வந்துட்டு. அடுத்ததுக்கு பார்ப்போம். இதுல பெருமானங்கள் அதே பெருமானங்கள் தான், ஆனா இது மறை இருக்கு, இது நேர் இருக்கு. அப்ப குறிகள் மட்டும்தான் இதுல மாறப்போகுது. y சமன் 2x எடுத்தோம்னா எக்ஸுக்கு பதிலாக இல்லை நேர போட போகிறோம். இதில் மறை 2x, நம்மளோட பொதுவான சமன்பாடு மறை 2x. ஆகவே எக்ஸுக்கு பதிலாக நேர் ஒன்று வரப்போகுது, இதுக்கு பதிலாக மறை. வெவ்வேறு குறிகள் மறையும் நேரும் பெருக்கப்பட போகுது. ஆகவே மறை 2 வரும். சரியா? அப்ப மறை 2. அடுத்தது பாருங்க, இங்க நேர் 2 வந்தா இங்க மறை 2 வரும். போன நம்ம y சமன் mxல இங்க மறை வந்துச்சு, அங்க அதே ஆனா பெருமானம் அதே அமைஞ்சு குறிதான் மாறிச்சு. ஆகவே இதை பார்ப்போம். y சமன் 2x மறை 2xங்கிற பொதுவான இதில் எக்ஸுக்கு பதிலாக 2 பிரதி இழப்புறம் y சமன் மறை 2 தர நேர் 2 வெவ்வேறு குறிகள். ஆகவே விடை மறை 4. ஆகவே புள்ளி அனைத்தையும் கண்டுட்டோம். ஆள்கூறுகள் 5 ஆள்கூறுகளை கண்டிருக்கோம். 2 மறை 4. ஆகவே பாருங்க, 0,0 இங்கே இருக்கிற புள்ளிகள் அதே புள்ளிகள் தான் வருது, ஆனால் குறிகள் மாற்றம் அடையுது. இப்போ ஆள்கூறுல வந்துட்டு இந்த நம்ம கண்ட புள்ளிகளை குறித்து வரைய போறோம். பார்ப்போம். முதலாவது ஆள்கூறு மறை 2 நேர் 4. எக்ஸ் அச்சில் மறை 2 எடுக்கணும். எக்ஸ் அச்சில் மறை 2, y அச்சில் நேர் 4. ஆகவே புள்ளி வந்துட்டு 2க்கும் 2 மறை 4. இந்த இடத்துல முதலாவது புள்ளி அமையும். அடுத்த புள்ளியை பார்ப்போம். மறை 1 நேர் 2. y அச்சு நேர் திசையில 2 எடுக்குது. எக்ஸ் அச்சு மறை 1 நேர் 2. ஆகவே புள்ளி இவ்வாறு அமையும். அடுத்த புள்ளியை பார்ப்போம். உற்பத்தி புள்ளி 0 0 உற்பத்தி புள்ளி, ஆள்கூறுற உற்பத்தி புள்ளிண்டா இதெல்லாம் எக்ஸ் அச்சில் 0 y அச்சில் 0 விட தான் இருக்க போகுது. ஆகவே இடத்த வரப்போம். இப்போ 3 புள்ளி. அடுத்த எக்ஸ் அச்சில் நேர் 1, y அச்சில் மறை 2. ஆகவே புள்ளி விடத்த அமைய போகுது. இறுதி புள்ளியை பாருங்க. எக்ஸ் அச்சில் நேர் 2, y அச்சில் மறை 4. 2 மறை 4 புள்ளி விடத்த அமைய போகுது. இப்போ அனைத்து புள்ளிகளையும் குறிச்சிட்டோம். இப்போ நம்ம புள்ளிகளை இணைக்க போகிறோம். பாருங்கள் பிள்ளைகளே, ஒரு நேர்கோடு ஒன்று வந்துருக்கு. அவை நம்ம அனுமானித்த அதே நேர்கோடு தான் இங்கேயும் வந்திருக்கு. பாருங்க, எக்ஸ் அச்சு நேர் திசையுடன் ஒரு விரிகோணத்தை அமைக்குது. அடுத்து உற்பத்தி புள்ளியினூடாக செல்லும் கோடு வந்திருக்கு. அவை நம்ம எடுத்தது பாருங்க. சரி, y சமன் மறை mxக்கும் கண்டுட்டோம், y சமன் மறை mxக்கும் கண்டுட்டோம். ஆகவே நாம் வரைபுற சார்பை பார்த்த உடனே இவ்வாறு தான் அந்த நேர்கோடு அமைய போகுதுண்டு நம்ம வச்சோம். இவ்வாறு தான் அமைய போகுதுன்னு நம்மளுக்கு மனசுக்குள்ளாது வந்துடணும். அவை வந்துச்சுன்னா நம்ம புள்ளிகளை பிரதிடுறது மட்டும்தான் நம்மளோட வேலை. அவை எக்ஸுக்குரிய அந்த ஐடியை மறை 2லேருந்து நேர் 2, இல்லாட்டி ஒரு மறை 3லேருந்து நேர் 3 வரை எடுத்து போட்டு வைக்குரிய இதை அந்த சார்பு நம்மளுக்கு தார சார்புல இருந்து பிரதியிட்டோம்னா வைக்குரிய பெருமானம் வரும். அதுல இருந்து நம்ம நேர்கோட்டை வரையலாம். நேர்கோடு அந்த சார்பை பார்த்த உடனே இதான் நேர்கோடு வரப்போகுதுன்னு தெரியணும். புள்ளிகளை தான் நம்ம அங்கே பிரதியிட்டு காணணும். இப்பொழுது நாம் 2 வகையான வரைவுகளை பார்த்துட்டோம். இது அந்த நேர்கோட்டில் நம்ம படித்த 3வது டைப் y சமன் mx/c. இதில் படித்திறன் வெட்டுத்துண்டும் வருது. சிங்கிற வெட்டுத்துண்டும் வந்தால் அது சார்பை சிங்கிற பெருமான இதை எடுக்கும், அதால் சார்பை வெட்டிட்டு போகும். ஆகவே அந்த வரைவுக்கு நம்ம பொதுவான வடிவம் பார்த்துருந்தோம். எம் வந்துட்டு நேரில் காணப்படுறதால இது வந்துட்டு எக்ஸ் அச்சில் நேர் திசையோட ஒரு குறுங்கோணத்தை தான் ஆக்கும். சிங்கிறது நேரில் காணப்படுறதால இது சி அரிக்கும். நேரில் காணப்படுறதால y அச்சில் நேர் திசையில் வெட்டுது. ஆகவே இதான் அந்த வெட்டு துண்டு சிங்கிற இடம். இதுக்கு பொதுவான ஒரு y சமன் 2x சக 1, y சமன் 2x சக 1ங்கிற ஒரு சார்பை வச்சு
இந்த இது நம்ம அனுமானிச்சுக்கிறது இந்த ஆள்கூட்டு தளத்தில் சரியா புள்ளிகளை எடுத்து வரைவோம் சரியா வருதான்னு பார்ப்போம். y சமன் 2x ஆக ஒன்றுண்டா எக்ஸுக்கு இந்த பெருமானங்களை இடுவோம். பெருமானங்கள் இட்டால் வைக்கு என்ன விட வருதுன்னு பார்ப்போம். y சமன் 2x ஆக ஒன்று y சமன் 2x ஆக ஒன்றுண்டா வைக்கு பதிலாக நாம் மறை 2 முதலாவது எக்ஸுக்கு பதிலாக y தான் எக்ஸ் தான் தந்திருக்காங்க. ஆகவே எக்ஸ் தான் நம்ம போட போகிறோம், வையை காணப்போகிறோம். ஆகவே y சமன் 2 தர எக்ஸுக்கு பதிலாக என்னத்தை போடணும்? மறை 2 முதலாவது மறை 2. ஆகவே மறை 2 போடுவோம் சக 1. ஆகவே இங்கே மறை இந்த குழம்பிட்டு இருக்காம நம்ம என்ன செய்வோம்? இந்த மறையை பிரேக்கெட் பண்ணினோம்னா இப்போ நம்ம ஒரு சமன்பாட்டை தீர்க்கக்குள்ள ஒரு கணித செய்கைகளை செய்யக்குள்ள முதலாவது பெருக்களை தான் செய்யணும். பொட்மாஸில் பெருக்கள். ஆகவே 2 4 ஆனால் வெவ்வேறு குறிகள். ஆகவே மறை 4 இங்கே நேரம் அப்படியே இருக்கு பாருங்க. இப்போ வெவ்வேறு குறிகள் காணப்படுது. ஆகவே வெவ்வேறு குறிகள் காணப்படுதுன்னா வித்தியாசத்தை கண்டுபிடித்து எந்த பெருமானம் பெருசா இருக்கோ அதில் குறிய போட்டோம்னா சரி. மறை 4க்கும் மறை 1க்கும் வித்தியாசம் 3. யார குறி பெருசா இருக்கு? இந்த பெருமானம் பெருசா இருக்கிறது மறையிட தான். ஆகவே மறைய போடணும். பெருமானம் யார பெருசா இருக்கோ அவர்றது தான் போடணும். இந்த 1 விட 4 தானே பெருசு. ஆகவே அவர குறிய போட்டோம்னா மறை 3. ஆகவே எக்ஸ் வந்துட்டு மறை 2 எடுக்கும்போது y வந்துட்டு மறை 3 எடுக்காம. அப்போ முதலாவது ஆள் கூற கண்டுட்டோம். மறை 2 மறை 3 இதான் முதலாவது ஆள். இரண்டாவது பாவம் பொதுவான சமன்பாடு y சமன் 2x சக 1. இதில் அடுத்த புள்ளி இந்த புள்ளி எடுக்க போகிறோம் மறை 1. எக்ஸுக்கு பதிலாக யார் எடுக்க போகிறோம்? மறை 1 எடுக்க போகிறோம். ஆகவே y சமன் 2 தர மறைங்கிற தர பிரேக்கெட்டுக்கு எழுதுங்க சக 1. 2 தர மறை 1 வெவ்வேறு குறிகள். ஆகவே மறை 2 சக 1. இப்பொழுதும் கூட்டலில் வெவ்வேறு குறிகள் கூட்டப்படுது. ஆகவே வித்தியாசத்தை கண்டு போட்டு என்ன செய்யணும்? எந்த பெருமானம் பெருசோ அதுக்கு நேரம் இருக்கிற குறியை போட்டோம்னா சரி. 2ல் 1 போனால் 2ல் 1 போனால் 1. யார பெருமானம் பெருசு? மறையிட பெருமானம் தான் பெருசு. ஆகவே மறை 1. ஆகவே இவருக்கு என்ன வரப்போகுது? மறை 1 வரப்போகுது. ஆகவே 2 புள்ளிட ஆள்கூறுகளை கண்டுட்டு அடுத்தது 0. y சமன் 2x சக 1. எக்ஸுக்கு பதிலாக யாரை போடணும்? 0 போட போகிறோம். 2 தர 0 சக 1. முதலாவது பெருக்களை தான் செய்யணும். 2 தர 0 0 எதோட பெருக்கினாலும் 0 தான் சக 1. இப்போ பாருங்க இவர் 0 எடுக்கக்கூட இவர பெருமானம் நேர் 1 வருது. அப்போ இதில் உற்பத்தியினூடாக போகிற புள்ளி இல்லை. ஏண்டா இது இந்த உற்பத்தியினூடாக போகாது. சார்பை உற்பத்தியினூடாக வெட்டாம ஒன்றினூடாக தான் வெட்டப்படுறாரு. அதில் பாருங்க இதில் வெட்டு தொண்டு சி 1 தந்திக்காங்க. ஆகவே இது சிங்கிறதால 1 வெட்டணும். அப்போ நம்ம எடுக்கிறது சரியாக தான் வரப்போகுது. பார்ப்போம். அடுத்த புள்ளியை பார்ப்போம். y சமன் 2x சக 1. y சமன் எக்ஸுக்கு பதிலாக 1 போடணும். ஆகவே 2 தர 1 சக 1 சமன் 2 2. இதெல்லாம் நேரிலேயே காணப்படுது. ஆகவே நம்மளுக்கு சிக்கல் இல்லை. 2 1 3. அப்போ எக்ஸ் வந்துட்டு 1 எடுக்கும்போது y 3 எடுக்காரு. அடுத்தது பார்ப்போம். இவர் 2 எடுக்கிறது. y சமன் 2x சக 1ங்கிற பொதுவான வடிவத்தை எடுத்தோம்னால் எக்ஸுக்கு பதிலாக 2 போட போகிறோம். சி இருக்கிற மாதிரி 1 போடுவோம். 2 4 4 3 5ங்கிறது இதுக்குரிய ஆள்கூறாக வரப்போகுது. 2 5. ஆகவே புள்ளிகளை கண்டுட்டோம். இப்பொழுது புள்ளிகளை ஆள்கூறுகளை வச்சு நம்ம ஆள்கூட்டு தளத்தில் புள்ளிகளை குறித்து போட்டு அந்த வரைவு நேர்கோடு எவ்வாறு அமையப்போகுதுன்னு பார்ப்போம். முதலாவது மறை 2 மறை 3. பிள்ளைகளே நாம் இப்பொழுது ஆள்கூறுகளை கண்டுட்டோம். இப்போ புள்ளிகளை குறிக்க போகிறோம் ஆள்கூட்டு தளத்தில். மறை 2 மறை 3. அப்போ எக்ஸாக்ட் முதலாவது மறை 2 மறை 3. முதலாவது புள்ளியை குறிச்சிட்டோம்.
அடுத்த புள்ளி மறை ஒன்று மறை ஒன்று. எக்ஸ் அச்சிலையும் மறை ஒன்று, y அச்சிலையும் மறை ஒன்று. அடுத்த புள்ளி பூஜ்ஜியம், எக்ஸ் அச்சில் பூஜ்ஜியம். இப்போ எக்ஸில் பூஜ்ஜியம் எடுத்தறிக்கி விடத்திருக்கு, எக்ஸ் அச்சில் பூஜ்ஜியம். இங்கே தான் எக்ஸுக்கு பெருமானம் ஒன்று மறை ஒன்று போகுது. அவை அவரை பூஜ்ஜியம் எடுத்தறிக்கி அவரில் ஒன்று y அச்சில் பார்த்தீங்கன்னா ஒன்று. அப்போ பூஜ்ஜியங்கம்மா ஒன்று இவரத்தை அமைய போகுது. அடுத்த புள்ளி ஒன்று மூன்று, எக்ஸ் அச்சில் ஒன்றும் y அச்சில் மூன்று. அடுத்ததை பாருங்க, எக்ஸ் அச்சில் 2, y அச்சில் 5. ஆகவே நம்மளுக்கு புள்ளி வந்துட்டு புள்ளிகள் எல்லாத்தையும் குறிச்சிட்டோம். இப்போ அதை இணைக்க போகிறோம் பாருங்க. இப்பொழுது நமக்கு நேர்கோடு வந்துட்டு, ஆகவே அந்த சமன்பாட்டை வச்சு நம்ம அனுமானித்திருந்தோம் பாருங்க. இங்கே சி என்ன வருதோ அந்த சீனுடாகத்தான் இது போகிறாரு, வையச்சை வெட்ட போறாரு. அப்போ இங்கே சி பாருங்க, y சமன் 2x 1ங்கிற ஆளுக்கு தான் நம்ம வரைகிறோம். ஆகவே அவர் ஒன்று கூட அதம் வெட்டிட்டு போகணும் வையச்சு. இங்கே ஒன்று கூட அதம் வெட்டிட்டு போறாரு பாருங்க, நேரம் ஒன்று கூட போறாரு. இப்போ நம்ம அனுமானித்தது நம்ம வரைந்தது சரியாக காணப்படுது. ஒரு நேர்கோடு தான் வந்திருக்கி. எக்ஸ் அச்சோட பாருங்க, எக்ஸ் அச்சோட குறுங்கோணம் தான் ஆக்கப்படுறாரு அவர் பாருங்க. இந்த இது ஒன்று சி வந்துட்டு என்ன இருக்கவங்க சி ஒன்று காணப்படுது. ஆகவே அவர் வெட்டிட்டு போகிறதும் உண்டாகவே காணப்படுது. அப்போ மூன்றாவது வகையானதையும் நம்ம பார்த்துட்டோம். அம்மாணவர்களே, நாம் நேர்கோற்ற சார்புகள் 3 வகையான சார்புகளை பார்த்துட்டோம். அடுத்து 4வது டைப் y சமன் mx சி. இதில் பொதுவான அந்த வரைவு வந்துட்டு நம்ம எப்படி இருக்கும்னு லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் பாருங்க. எம் வந்துட்டு நேரில் இருக்கிறதால குறுங்கோணம், இதில் குறுங்கோணம் அமைக்க போகிறது. அடுத்தது வெட்டுத்துண்டு மறையில் இருக்கிறதால பையாச்சு அவர் மறையால் வெட்டிட்டு போகிறார். ஆகவே இவ்வாறான ஒரு வரைவு தான் வரப்போது மறைசியாக காணப்படும். ஆகவே இங்கே என்ன இருக்கோ அதை அந்த புள்ளியால் தான் வெட்டிட்டு போகிறார். இங்கே மறைசி இருக்கிறதால இதுவும் மறைசியாக இருக்கும். ஆகவே நாம் ஒரு பொதுவான ஒரு இந்த சமன்பாட்டுக்கு ஒரு குறித்த ஒரு சமன்பாடு சார்பு எடுப்போம். y சமன் 2x மறை 2. இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம புள்ளிகளை குறித்து இந்த ஆள்கூற்று தளத்தில் வரைவோம். ஏற்கனவே ஏனையவற்றுக்கு வரைந்த மாதிரி இதுக்கு வரைவோம். பார்ப்போம். நம்மளுக்கு தெரியணும் இது சிங்கிறதால இது சி பாருங்க, இதால தான் போகுதுன்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ இவர் இதில் வெட்டுத்துண்டு மறை 2ங்கிறது வெட்டுத்துண்டு. ஆகவே இந்த வரைவு வந்துட்டு எதால போகிறாரு, இந்த புள்ளி கூட போகிறாரு. இப்போ இந்த வரைவு வந்துட்டு இந்த மறை 2 கூட தான் போகிறாரு. ஆகவே நம்ம அந்த புள்ளி வருதாண்டு பார்ப்போம். நம்ம புள்ளிகளை இதுக்குரிய பெருமானங்களை இட்டு பிரதிட்டு அதே புள்ளி வருதாண்டு பார்ப்போம். y சமன் 2x 2. எக்ஸுக்கு பதிலாக முதலாவது மறை 2 பிரதியிடுவோம். 2 தர மறை 2 மறை 2. 2 எத்தனை 4. ஆனால் வெவ்வேறு குறியல்ங்கிறதுல மறை 4 இவர் மறை 2. ஆகவே மறை 6 வரப்புறார். ஆகவே இவருக்கு வந்துட்டு மறை 2 அறிக்கிறோடுத்து மறை 6 வராது. அடுத்த பார்ப்போம். y சமன் 2x மறை 2. இதில் வந்துட்டு எக்ஸுக்கு பதிலாக எத்தனையை போடணும், மறை 1 போடணும். 2 எக்ஸுக்கு பதிலாக மறை 1 அங்கால மறை 2 ஈரொண்டு எத்தனை ஈரொண்டு மறை 2 மறை 2. ஆகவே மறை 4 என்று வரப்போம். இப்போ இதுக்கு வந்துட்டு மறை 4 என்று வருது. இப்போ 2 புள்ளிகள ஆள்கூறுகளை கண்டிக்கும். அடுத்து எக்ஸ் 0 ஆகும்போது y சமன் 2x 2. எக்ஸ் 0டா 2 தர 0 மறை 2. இதெல்லாம் பிரதியிடல் தான். நம்ம புள்ளிகளை காண்றது ஏற்கனவே எக்ஸ்ட்ரா புள்ளியை தந்திப்பாங்க. சமன்பாட்டில் பிரதியிட்டு வைட விடையை கண்டா ஆள்கூறுகள் வரும். ஆகவே ஈர் 0 0 2. எக்ஸ் y என்ன வரப்போகுது மறை 2. வைட பெருமானம் மறை 2ஆக வரப்போறார். y மறை 2ஆக வரப்போறார். இதே பாருங்க, மறை 2 மறை 6 மறை 1 மறை 4 0 மறை 2. ஆகவே 0 எக்ஸ் அச்சில் 0 y அச்சில் மறை 2. ஆகவே இதுவும் ஒரு புள்ளியாக வரத்தான் போகுது.
அது வரப்போகுதுண்டா நம்ம எடுத்த அனுமானத்துல பாருங்க இது சியா இருந்தா இது மறை சியா வருது. ஆகவே இவர் மறை ரெண்டா இருந்தா இவர் மறை ரெண்டா வரப்போறாரு. ஆகவே அந்த புள்ளி அந்த புள்ளி. ஆகவே நம்ம எடுத்த அனுமானம் சரி. அந்த வரைவு அதால தான் போகுது. பார்ப்போம் அடுத்த புள்ளிகளையும் பார்ப்போம். y சமன் 2x மறை 2 2 தர 1 மறை 2 இது நேர் 2 மறை 2 ஆகவே 0. இவரது என்ன வரப்போறாரு 1க்கு 0 வரப்போறாரு. அடுத்த பார்ப்போம் y சமன் 2x மறை 2 2 எக்ஸுக்கு பதிலாக 2 போடட்டாம் மறை 2 ஆகவே 4லிருந்து 2 கழிச்சிடணும். விட வந்துட்டு நேர் 2 வரப்போகுது. ஆகவே எக்ஸ் 2 எடுக்கிற இடத்துல வையும் 2 தான் எடுக்கிறான். இப்போ புள்ளிகளை பாருங்க ஆள்கூட்டு தளத்தில் குறிப்போம். ஆள்கூட்டு தளத்தில் குறிஞ்சி போட்டு என்ன செய்ய போகிறோம் அந்த நேர்கோடு இதே இந்த வடிவில் ஒரு நேர்கோடு வர்றான்னு பார்க்க போகிறோம். பார்ப்போம் முதலாவது புள்ளி மறை 2 மறை 6 மறை 2 மறை 6 பார்ப்போம். மறை 2 மறை 6 ஆகவே விடந்த மறை 2 மறை 6 வரப்போறார். அடுத்த புள்ளியை பாருங்க இவரை குறிஞ்சிட்டோம். இது மறை 1 மறை 4 மறை 1 மறை 4 இரண்டாவது புள்ளியையும் குறிச்சிட்டோம். மூன்றாவது புள்ளியை பாருங்க எக்ஸ் அச்சில் 0. அப்போ எக்ஸ் அச்சு எவ்வளோ தெரிக்காரு இதெல்லாம் இந்த கோட்டில் வைங்கிற எந்த எவ்வளோ இருந்தாலும் எக்ஸ் 0 இதில் எல்லா இடத்தையும் 0 அவை 0 வையில் மறை 2 ஆகவே அந்த புள்ளியை பாருங்க அந்த புள்ளி வருது அந்த வெட்டு துண்டு அடுத்து இருக்கிற வெட்டு துண்டு இந்த வெட்டு துண்டு தான் இங்கே வர இதால தான் அந்த நேர்கோடு சார்பை வெட்டிட்டு போகும். அடுத்த புள்ளியை பார்ப்போம் 1,0 1,0 இதில் நேர் 1 எக்ஸில் 1 வையில் 0 வைட 0ண்டா அது எக்ஸுங்கிற புள்ளியில் அறிக்க போகுதுனே வைட 0 எக்ஸ் கோட்டில் எரிக்க போகுது. ஆகவே விடத்தை வரப்போகுது. அடுத்தது 2 2 எக்ஸ் அச்சிலையும் 2 ஒய் அச்சிலையும் 2 ஆகவே கோட்டை இணைப்போம் புள்ளிகள் எல்லாம் இணைப்போம் கோடு வரப்போகுது. பாருங்கள் ஒரு நேர்கோடு வந்திருக்கு நம்ம அனுமானித்திருந்தோம் அதே போலதான் வந்திருக்கு. சார்பை மறை 2ஆல் வெட்டுது எக்ஸ் அச்சிர நேர்த்திசையோட ஒரு கூர்ங்கோணத்தை ஆக்குது. ஆகவே நாம் எடுத்தது y சமன் mx மறை c என்று வந்தா இவ்வாறான ஒரு கோடு வரும். மாணவர்களே y சமன் mx சிங்கிற அந்த சார்புட 4 டைப் பார்த்துட்டோம். அடுத்து 5வது y சமன் முன்னுக்கு படித்திறனுக்கு மறையும் வெட்டுத்துண்டு நேராகவும் வரதை பார்க்க போறோம் 5வது டைப். ஆகவே y அச்சு x அச்சு இப்போ இவர் வந்துட்டு மறையாக இருந்தால் விரிகோணத்தை ஆக்கக்கூடிய ஒரு நேர்கோடு ஒன்று வரப்போறார். விரிகோணத்தை ஆக்கக்கூடிய ஒரு நேர்கோடு ஆனால் வெட்டு துண்டை பாருங்க நேரில் வருது. ஆகவே y அச்சை நேரில் வெட்டிட்டு போகிற மாதிரி ஒரு விரிகோணம் ஒன்று வரப்போகும். இவ்வாறான ஒரு நேர்கோடு தான் நம்மளுக்கு வரப்போகுது. இது பிளஸ் சியாக இருக்கு. ஆகவே நாம் ஒரு சார்பு கொண்டு வரைஞ்சி அதுக்கு புள்ளிகளை குறித்து பார்ப்போம். ஆள்கூட்டு தளத்தில் குறித்து இவ்வாறு வருதான்னு பார்ப்போம். y சமன் மறை 2x சக 1 இந்த வடிவில் இருக்குதானே y சமன் மறை mx சிங்கிற வடிவில் இருக்கு. ஆகவே இதுக்கு செய்வோம் பாருங்க எக்ஸ் மறை 2 மறை 1 0 1 2 எடுக்கும்போது வைட பெருமானங்களை காணுவோம். பெருமானங்கள் காண்றது ஏற்கனவே அந்த மாதிரி பிரதியிட. ஆகவே பிரதியிட போகிறோம் y சமன் மறை 2x சக 1 எக்ஸுக்கு பதிலாக மறை 2 போட போகிறோம் சக 1 ஒரே குறிகள் பெருக்கப்படுது. ஆகவே 4 2 4 1 5 ஆகவே மறை 2 எடுக்கக்குள்ள நேர் 5 வைக்கு பெருமானமாக வருது. அடுத்த பாபம் எக்ஸுக்கு பதிலாக யார் எடுக்கணும் மறை 1 மறை 1 எடுத்தோம்னா 2 2 ஒரே குறியல்ங்கிறதுல நேர் சக 1 சமன் 3 ஆகவே மறை 1 எடுத்தால் 3 வரும். அடுத்து 0
y சமன் மறை 2x சக 1. எக்ஸுக்கு பதிலாக 0 மறை 2 தர 0 சக 1. ஆகவே பாருங்கள் பிரதியிடல் மறை 2 தர 0 0 தான் சக 1. ஆகவே சக 1ங்கிறது சகண்டா போட தேவையில்லை, 1ங்கிறது 0 வந்தால் 1 வரப்போகுது. ஆகவே நமக்கு 0,1ங்கிற புள்ளி இந்த புள்ளியினோட தான் நம்மளோட நேர்கோடு வெட்டிட்டு போகணும். இந்த சிங்கிறது பாருங்க நேர் 1. ஆகவே இந்த புள்ளியினோட தான் நம்மளோட வரைவு போக போகுது. அப்படியான ஒரு புள்ளியும் நம்ம எடுத்திருக்கோம், 0,1ங்கிற புள்ளியும் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம எடுத்த அனுமானப்படி தான் நேர்கோடும் அமைய போகுது. பார்ப்போம், அடுத்த புள்ளியை பார்ப்போம். y சமன் மறை 2x சக 1. எக்ஸுக்கு பதிலாக 1 போடுவோம் சமன் மறை 2 தர 1 சக 1. இப்போ பாருங்க வெவ்வேறு குறிகள். ஆகவே மறை 2 நேர் 1. ஆகவே விட வந்துட்டு மறை 1 வரப்போகுது. வெவ்வேறு குறிகள். ஆகவே வித்தியாசத்தை கண்டு போட்டு எந்த பெருமானத்துக்கு நேர் அறிகிற குறி பெருசா இருக்கோ அவரை போட்டால் சரி. இதுக்கு வித்தியாசம் 1, 2 தான் பெரிய எண். ஆகவே அவருக்கு நேர் அறிகிற குறி மறை. ஆகவே இவருக்கு மறை 1 வரப்போகுது. அடுத்ததை பார்ப்போம். 2 y சமன் மறை 2x நேர் 1. எக்ஸுக்கு பதிலாக 2 பிரதியிடப்பெறும். 2 பிரதியிட வெவ்வேறு குறிகள். 2 4 ஆனால் மறை 4 என்று வரப்போகுது. நேர் 1. வித்தியாசத்தை கண்டு பெரிய பெருமானத்தில் குறிய போடுறது. 4லேருந்து 1 போனால் 3. ஆகவே 4 தான் பெரிய எண். அவருக்கு நேரம் மறை இருக்கிறதால மறை 3 போடுறோம். ஆகவே மறை 3. இப்போ புள்ளிகள் எல்லாம் கண்டுட்டோமா? புள்ளிகள் எல்லாம் பிரதியிட்டு கண்டுட்டோம். இப்போ ஆள்கூற்று தளத்தில் புள்ளிகள் எல்லாம் குறிச்சு போட்டு நேர்கோட்டை வரையப்போகிறோம். முதலாவது மறை 2 5. மறை 2 5 குறிப்போம். மறை 2 நேரில் 5. மறை 2 5 சரியா குறிச்சிக்கண்ணா? மறை 2 5. அடுத்தது பார்ப்போம். எக்ஸ் அச்சில் மறை 1, ஒய் அச்சில் 3. இதுக்கு நேராக வரணும், இதுக்கு நேராக வரணும். சரியா வந்திக்கா? சரி, அடுத்த புள்ளியை பார்ப்போம். 0 இந்த புள்ளி, இந்த புள்ளி வரப்போகுது. அடுத்தது 1 மறை 1. எக்ஸ் அச்சில் 1, ஒய் அச்சில் மறை 1. அடுத்தது பாருங்க 2 மறை 3. இப்போ புள்ளிகளை இணைக்க போகிறோம். பாருங்க ஒரு நேர்கோடு ஒன்று உருவாயிருக்கு. அது வந்துட்டு எப்படி அமைஞ்சிருக்கு? இதே மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. பாருங்க ஒரு விரிகோணத்தை எக்ஸ் அச்சில் நேர்த்திசையோட விரிகோணத்தை ஆக்குது. 1 ஒன்றாக வெட்டி செல்கிறது. அப்போ வெட்டுத்துண்டு 1ஆக வருது. சி 1ங்கிறதால இவர் 1ஆல் வெட்டி செல்றாரு. இதை நீங்கள் கிராஃப் பேப்பரில் வரைஞ்சிங்கன்னா சரியாக ஒரு நேர்கோடு வரும். சரியான பெருமானங்களை சரியாக எடுத்து வரைஞ்சிங்கன்னா நேர்கோடு சரியாக வரும். ஆம் பிள்ளைகளே, நாம் இந்த நேர்கோட்டு சார்பின் இறுதி வடிவம் y சமன் மறை mx மறை c. படித்திறனுக்கு முன்னுக்கும் மறை குறியீடு, வெட்டுத்துண்டுக்கு முன்னுக்கும் மறை குறியீடு இருக்கு. அப்போ இதில் பொதுவான வரைவு வந்துட்டு இவ்வாறு அமையும் என்று பார்த்துருந்தோம். இதுவும் மறை. அப்போ விரிகோணத்தாக போகுது. ஆனால் இவர் வந்துட்டு மறைங்கிறதால வையாச்சு மறையினூடாக வெட்டி செல்லப்படுறாரு. ஆகவே இப்படி அமைய போகுது. நமக்கான வரைவு வந்துட்டு இவ்வாறு அமைய போகுது. இதுக்கு உதாரணம் ஒன்றின் மூலம் இதை பார்ப்போம். y சமன் y சமன் மறை 2x மறை 1ங்கிற ஒரு பொதுவான வடிவத்தின் மூலம் இதை பார்ப்போம். ஆகவே இதில் படித்திறன் மறை 2, வெட்டுத்துண்டு என்ன மறை 1. ஆகவே இவரை மறை 2ஆல் மறை 1ஆல் வெட்டிட்டு போகிறார். இந்த புள்ளியினூடாகத்தான் நம்மட சி வந்துட்டு மறை 1. ஆகவே இந்த புள்ளியினூடாகத்தான் நேர்கோடு போகிறார். பார்ப்போம். இப்போ பிரதியிடுவோம். மறை 2 மறை 1 0 1 2ங்கிற பெருமானங்களுக்கு வைட பெருமானத்தை கண்டு ஆள்குறுகளை கண்டு ஆள்கூட்டு தளத்தில் குறித்து அந்த நேர்கோட்டை வரைஞ்சி பார்ப்போம்.
ஆகவே y சமன் மறை 2 x மறை 1. முதலாவது பெருமானம் x எடுக்கிற முதலாவது பெருமானம் y சமன் மறை 2 x-க்கு பதிலாக மறை 2 மறை 1. ஆகவே ஒரே குறிகள் ஒரே குறிகள் பெருக்கப்பட்ட நேர் வரப்போகுது 2 4 வெறு மறை 1 வரப்போறாரு. ஆகவே நேர் 4ம் மறை 1ம் வரப்போறாரு. ஆகவே வித்தியாசத்தை காணப்படும் 4ல இருந்து 1 போக போகுது 3. ஆகவே இவர் 3 வரப்போறார். அடுத்த பார்ப்போம் y சமன் மறை 2 மறை 2x மறை 1. y சமன் x-க்கு பதிலாக 1 போட போறோம். மறை 1 போட போறோம். தர மறை 1 பாருங்க மறை 2 தர மறை 1 ஒரே குறிகள். அப்ப என்ன வரும்? நேர் 2 மறை 1. ஆகவே 2ல இருந்து 1 போனா 1 நேரில் வரப்போகுது. ஆகவே இவருக்கு விட 1. அடுத்த பார்ப்போம் y. இப்போ எக்ஸுக்கு பதில் எதுனே போடணும்? 0 மறை 2 தர 0 மறை 1. எக்ஸே 0ங்கிறதால 0 எதால வரைக்கினாலும் 0 தான் மறை 1. ஆகவே மறை 1 வரப்போகுது. அப்போ 0 மறை 1ங்கிற ஒரு புள்ளி அது கூட போகுது. அந்த புள்ளி நம்மளுக்கு வந்துருக்கு பாருங்க. 0 1 மறை 1ங்கிற ஒரு ஆள்கூறு இருக்கு. ஆகவே 0 1ங்கிற ஆள்கூறு இருக்கு. ஆகவே நம்ம எடுத்த அனுமானம் சரியாத்தான் வரப்போகுது. அடுத்த புள்ளியையும் பார்ப்போம். y சமன் மறை 2x மறை 1. y சமன் ஒரு 1. அப்போ y சமன் மறை 2 தர 1 மறை 1. இதில் பார்த்தோம்னா வெவ்வேறு குறிகள். ஆகவே மறை 2 மறை 1. அப்போ மறை 2 மறை 1 ஒரே உரியங்களோட கூட்டி போட்டு அந்த குறியை போட்டோம்னா சரி 2 மட்டும் 3 மறை 3. அடுத்தது y சமன் மறை 2x மறை 1ல y சமன் மறை 2x மறை 2 தர நேர் 2 2 மறை 4 மறை 1 வரப்போகுது. இதுதானே வரப்போகுது? மறை 4 மறை 1 மறை 5 ஒரே குறியல். அப்போ மறை 5. ஆள்கூறுகளை கண்டுட்டோம். ஆள்கூறுகளை கண்டுட்டோம் தானே. ஆள்கூறுகளை கண்டது பிறகு இப்போ விடையை எடுக்க போகிறோம். பார்ப்போம். ஆள்கூட்டு தளத்தில் புள்ளிகளை குறித்து அந்த நேர்கோட்டை எடுக்க போகிறோம். ஆகவே ஆள்கூட்டு தளத்தில் குறிக்கிறது முதலாவது புள்ளி மறை 2 3 மறை 2 3 முதலாவது புள்ளியை குறிச்சிட்டோம். அடுத்த புள்ளி மறை 1 நேர் 1 மறை 1 நேர் 1. அடுத்த புள்ளியை பாருங்க 0 1 0 எக்ஸ் அச்சில் 0 பை அச்சில் மறை 1. இந்த புள்ளி ஏற்கனவே நம்மளுக்கு வரும்னு தெரியும். அதெல்லாம் போகுதுன்னு தெரியும். அடுத்தது 1ல் மறை 3 விடத்தை வரப்போறார். அடுத்தது 2ல் மறை 5 விடத்தை வரப்போறார். இப்போ எல்லாத்தையும் இணைச்சிடுவோம். பாருங்க இந்த புள்ளிகள் எல்லாம் இணைச்சுட்டோம்னா ஒரு நேர்கோடு வரப்போகுது. ஆகவே நம் y சமன் மறை mx மறை cங்கிறதுல பாருங்க ஒரு எக்ஸ் அச்சு நேர் திசையோட விரிகோணத்தை ஆக்குறாரு. அடுத்தது இவர் வந்துட்டு மறை 1னூடாக செல்றாரு. வெட்டு துண்டு இங்கே மறை 1ங்கிறதால இவர் மறை 1னூடாக செல்கின்றார். ஆகவே பிள்ளைகளை நாம் வரைவை பார்த்த உடனே நம்மளுக்கு இதான் வரைவுன்னு தெரிஞ்சிடணும். ஆகவே அந்த வரைவு இந்த வடிவில் வரப்போகுன்னு தெரிஞ்சா நம்ம பெருமானங்கள் பிரதியிட்டு பிள்ளையாக வந்தாலும் நம்மளுக்கு வேற வரைவு வரக்குள்ள நம்ம என்ன செய்யலாம்? திரும்ப ஒரு தரம் பார்க்கலாம். நம்ம செஞ்சுக்கிறது பிள்ளையா சரியாண்டு நம்ம அந்த பொதுவான வடிவத்தை வச்சு நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும்.